வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளுக்குமான அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளுக்காக இன்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்திற்கு வருகை தந்தபோதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், ஜெயச்சந்திரமூர்த்தி, ரஜீவன், சண்முகநாதன், ஸ்ரீ பவானந்தராஜா, தொகுதி அமைப்பாளர்கள், கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலரும் வருகை தந்திருந்தனர். யாழ் தையெட்டி பகுதியில் சட்டவிரோதமாக மக்களது காணிகளை அபகரித்து அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்களால் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. திசவிகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கும் முதல் நாள் அப்பகுதி மக்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு பௌர்ணமி தினத்தன்று மாலை நிறைவடைகின்றது. அந்த வகையில் பௌர்ணமி தினமான இன்றும் குறைந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புளியங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு நைனாமடு பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொல்பேதிகம போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நேற்றிரவு முன்னெடுத்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே நைனாமடு பிரதேசத்தை சேர்ந்த 41 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புளியங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் மருத்துவர் விடுதியில் கடந்த திங்கட்கிழமை இரவு பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபரின் சகோதரி உட்பட 2 போலீசாரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக இருப்பதற்கு உதவி செய்த குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்றைய சந்தேக நபர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளான பெண் மருத்துவரிடமிருந்து திருடப்பட்ட கையடக்க தொலைபேசியை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 37 வயதுடைய பெண்ணொருவரும் 27 வயதுடைய ஆணொருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த பாலியல் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட 34 வயதுடைய பிரதான சந்தேக நபரை அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகின்றமை தொடர்பில் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை கவலை வெளியிட்டுள்ளது. கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள், குறிப்பாக 15 முதல் 17 வயதுடையவர்கள் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட 1,62,000 நபர்களை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 2019ஆம் ஆண்டு நடாத்தப்பட்ட மதிப்பீட்டில் நாட்டில் 92,000 முதல் 1,00,000 பேர் வரை போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாகவும் சுமார் 3,50,000 பேர் ஹெரோயினுக்கும் 3,50,000 பேர் உயிர்கொல்லிக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகி இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த ஆண்டு இறுதியில் போதைப் பொருள் அடிமையாதல் குறித்து புதிய கணக்கெடுப்பை நடாத்த தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை ஏற்கும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தபால் மூலம் வாக்களிப்போரின் விண்ணப்பங்களை ஏற்கும் காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது எதிர்வரும் 17ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை விண்ணப்ப காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னைய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் திட்டத்தை தொடர்வதற்கு தயார் என்று இலங்கைக்கு அதானி குழுமம் அறிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் அதானி நிறுவனம் விலை குறைப்புகள் மற்றும் திருத்தப்பட்ட கேள்வி கோரல்களை முன்வைக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் பரிசீலிக்கலாம் என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது. இதையடுத்து திருத்தப்பட்ட கேள்வி கோரல்களுக்கு செல்வதற்கு விரும்பவில்லை என்று முன்னைய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் 484 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தியை உற்பத்தி செய்வதற்கு தயார் என்றும் அதானி குழுமம் அறிவித்துள்ளது.
அமெரிக்க நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக நாசாவில் உலக புகழ்பெற்ற இந்த நிறுவனத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களாக பணிபுரிந்து வருகின்ற நிலையில் வானிலை ஆய்வு மற்றும் பருவகால மாறுபாடு இலாகா தலைவராக கேத்ரின் கால்வின் என்ற பெண் ஆராய்ச்சியாளர் பணிபுரிந்து வருகின்றார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து வரும் பலரை பணி நீக்கம் செய்து வரும் நிலையில் தற்போது கேத்ரின் கால்வின் உள்ளிட்ட 23 பேரை நாசாவில் இருந்து பணி நீக்கம் செய்து ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். மேலும் நாசாவில் வானிலை மாறுபாடு என்றும் துறை தேவையில்லாதது எனவும் ட்ரம்ப் ஏற்கனவே கூறி வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் T20 கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கு ஏற்கனவே தகுதி பெற்றிருந்த இலங்கை மாஸ்டர்ஸ் அணி தனது கடைசி லீக் போட்டியில் குமார சங்கக்கார குவித்த சதத்தின் உதவியுடன் இங்கிலாந்து மாஸ்டர்ஸ் அணியின் 9 இலக்குகளால் வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்தினால் நிர்ணயிக்கப்பட்ட 147 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய இலங்கை 12.5 பந்து பரிமாற்றங்களில் ஒரு இலக்கை மாத்திரம் இழந்து 150 ஓட்டங்களை குவித்து மிக இலகுவாக வெற்றி பெற்றது. இந்த மொத்த எண்ணிக்கையில் 70 வீதத்திற்கும் மேற்பட்ட ஓட்டங்களை குமார சங்கக்கார தனி ஒருவராக பெற்றுக் கொடுத்தார். அதன்படி 47 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு குமார சங்கக்கார ஆட்டமிழக்காமல் 19 ஓட்டங்கள் ஒரு 6 ஓட்டம் உட்பட 106 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இதேவேளை குறித்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து 20 பந்து பரிமாற்றங்களில் 5 இலக்குகளை இழந்து 146 ஓட்டங்களை பெற்றது. ஆரம்ப வீரர் பில் மஸ்டர்ட் 50 ஓட்டங்களையும் டிம் பிரஸ்னன் ஆட்டமிழக்காமல் 18 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்து வீச்சில் இஸ்ரூதானு, டில்ருவன் பெரேரா, அசீல குணரட்ன, சதுரங்கடி சில்வா மற்றும் ஜீவன் மெண்டிஸ் ஆகியோர் தலா ஒரு இலக்கினை கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.